மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வருகை தந்துள்ள நிலையில் என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க இருக்கிறார். தாயுமானவன் வணக்கம். இன்றைய தினம் இந்த தொகுதி பங்கீடு முழுமை பெறும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? என்ன நிலவரம் தாயுமானவன்? 26 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. முன்னதாக மார்ச் 30 முதல் வேட்புமனு தாக்கல் துவங்க இருக்கிறது. குறுகிய கால அவகாசம் தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னுமுமே இறுதி பெறாத ஒரு சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று காலை 10 மணி அளவில் சென்னை வந்தடைந்திருக்கிறார். குறிப்பாக சிறிது ஓய்விற்கு பிறகாக 12 மணி அளவில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அவர் வருகை தருவார் எனவும், தொடர்ந்து அதிமுக மற்றும் பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்று இன்றைய தினம் கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மதியம் சரியாக 12 மணி அளவில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகம் வர இருக்கிறார். அதிமுக பாஜக தொகுதி பங்கீட்டை தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக அமமுக மற்றும் பாமக மற்றும் சிறிய கட்சிகளுடனான அந்த தொகுதி பங்கீடு என்பது இன்றைய தினமே நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் அதிமுக குறைந்தது 170 இடங்களில் இரட்டை இலை சிம்புளோட போட்டியிட வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டமாக இருந்து வருகிறது. ஆனால் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகாக குறைந்தது 165 முதல் 170 இடங்களில் போட்டியிடுவதற்கு அதிமுக திட்டமிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் சிறிய கட்சிகள் அனைத்தையுமே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலையும் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. அதே சமயம் பாஜகவை பொறுத்த மட்டில் ஏற்கனவே அதிமுகவிடம் 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை வழங்கியிருந்தாங்க. அதில் குறைந்தது 30 தொகுதிகளை கேட்டு பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் முன் வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, திமுக கூட்டணியில் 28 தொகுதிகள் காங்கிரஸுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதிமுக தரப்பில் 27 தொகுதிகள் வரைக்கும் பாஜகவுக்கு ஒதுக்குவதாக முன் வந்திருந்தாங்க. ஆனால் பாஜக தரப்பில் 30 தொகுதிகளை கட்டாயமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை தொடர்ச்சியாக அதிமுகவிடம் முன்வச்ச வண்ணம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் பாஜக வழங்கிய தொகுதிகள் பட்டியலையும் ஒரு சில தொகுதிகள், குறிப்பாக சென்னை மற்றும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் பார்த்தோம்னா அதிமுகவுக்கும் செல்வாக்கு மிக்க தொகுதிகளாக இருப்பதால தொகுதிகளை அடையாளம் காணுவதில் தான் தொடர்ச்சியாக சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் கட்டாயம் பட்டியலிடப்பட்ட அந்த தொகுதிகளை தான் வழங்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்ததன் காரணமாகத்தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரம் டெல்லி சென்று டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அந்த தொகுதிகள் பட்டியலில் சில மாறுதல்கள் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துறாரு. இதே போல பாமக தரப்பிலும் 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவிடம் வழங்கிய நிலையில் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த முறை போட்டியிடுவதற்கு முனைப்பு காட்டுவதால் அந்த தொகுதிகளையும் மாறுதல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன், அதே போல் பாமக அன்புமணி ராமதாஸ் என அடுத்தடுத்து டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக இபிஎஸ் அமித்ஷாவுடனான ஆலோசனையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவும் அதே போல கூட்டணியை வலு சேர்ப்பதற்காகவும் சில சமரசங்களை செய்து கொள்வதற்கு அமித்ஷா தரப்பு முன்வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே தொகுதிகள் அடங்கிய பட்டியலில் சில மாறுதல்கள் செய்வதற்கு அமித்ஷா தரப்பு இசைவு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிறிய கட்சிகளை பொறுத்த மட்டில் பாஜகவுடைய தாமரை சின்னத்திலே போட்டியிட வைக்க வேண்டும் என்பது அமித்ஷாவுடைய திட்டமாக இருந்த நிலையில் அதிலையும் சில மாறுதல்கள் செய்வதற்கு அமித்ஷா முன்வந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி உடைய அந்த பேச்சுவார்த்தை, பியூஷ் கோயலுடைய வருகை 2 தடவை தாமதமான ஒரு சூழல்ல ஒரு வழியாக இன்றைய தினம் தமிழகம் வந்திருக்கிறார் கோயல். தொடர்ந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு இன்றைய தினம் அனைத்து கட்சிகளுக்குடான அந்த தொகுதி பங்கீடு இறுதி செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நாம ஒரு உத்தேச பட்டியலை தான் வழங்கியிருந்தோம். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த மட்டில் 165 170 தொகுதிகள் போட்டியிடுவார்கள். பாஜகவை பொறுத்த மட்டில் 30 தொகுதிகளில் போட்டியிடுவார்கள். பாமகவை பொறுத்த மட்டில் 18 தொகுதிகளில் போட்டியிடுவார்கள். அமமுகவை பொறுத்த மட்டில்
மட்டில் 9 அல்லது 10 தொகுதிகளை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த மட்டில் 4 தொகுதிகள் வரைக்கும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிறிய கட்சிகளை பொறுத்த மட்டில் ஒற்றை இலக்கங்கள் 2 அல்லது 1 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த கட்சிகள் அனைத்துமே ஒன்று தாமரை சின்னத்தில் போட்டியிடுமா அல்லது அதிமுகவுடைய இரட்டலை சின்னத்தில் போட்டியிடுமா என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் இருந்திருந்த ஒரு சூழல்ல இதற்கான விடை இன்று பிற்பகல் அல்லது மாலையில தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீடு சுமூகமாக நடைபெறக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்டமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேநீர் விருந்தும் வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லி செல்றாங்க. டெல்லியில உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொகுதி பங்கீட்டே டெல்லி தலைமை தான் முடிவு செய்து தமிழகத்திற்கான தலைமை அதிமுக இல்ல என்பது தொடர்பான கேள்விகள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி இருந்த ஒரு சூழல்ல அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் தான் தொகுதி பங்கீடு நடைபெறுகிறது. உடன்பாடு அங்கதான் எட்டப்பட இருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை முன்னிறுத்தி அதிமுக தலைமை இந்த முறை அதிமுக தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையிலேயே தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.